Hi friends, welcome back to Mama Bimma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே சமையல். அதனால தான் நான் வந்து அன்யூனிஃபார்ம்ல நின்னு இருக்கேன். இல்லன்னா நல்லா குளிச்சு கிழிச்சி ட்ரெஸ் மாத்தி அழகா வந்திருப்பேன். சண்டேங்கனால கொஞ்சம் நானும் அப்படியே இப்படின்ட்டு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே சமையல் வந்து இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போறோம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நிறைய செய்யவும் போறோம். என்னென்ன சாப்பிட போறோம் அப்படிங்கறதால இந்த வீடியோக்குள்ள இருக்கு. ஒன் பை ஒன்னா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேச போற, இன்ட்ரெஸ்டிங்கா சமைக்க போற. டெய்லி நம்ம கமெண்ட்ல பேசுறதெல்லாம் நான் டெய்லி வீடியோல அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஓ, அது அத பத்தின விஷயம் அதுதான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் நண்டு செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு குழம்பு வைக்க போறேன். அதுக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம சின்ன வெங்காயம் போட்டு ஃபர்ஸ்ட் சாப் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, நீ பெரிய வெங்காயம் யூஸ் பண்றதோட அதையும் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணு, அதான் உடம்புக்கு நல்லது. ஆனா நீ மட்டும் வாங்கி வந்துடாது. இல்ல, வாங்கி வந்தேன் இந்த வாட்டி நிறைய வாங்கி வந்துட்டேன். எது அரைக்குதோ இல்லையோ சின்ன வெங்காயத்தை சரன்னு அரைச்சிருது. ஊரு கிழிச்ச வாயம் ஆண்டின்ற மாதிரி சின்ன வெங்காயம் இது கிழிச்ச வாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வந்து என்ன சொல்றது, மௌலி மட்டும்தான் சாப்பிட போறான், அவனுக்கு அளவாதான். அதனால என்ன சொல்றது, கொஜ்ஜு மாதிரி வைக்கலாம். ஓகேவா? இது நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன், அதனாலதான். ஓகேவா? இப்போ வந்துட்டு சிக்கன் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நண்டுக்கு, இது வந்து சிக்கனுக்கு, அப்புறம் இது வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்துதான் இதை அரைச்சி வச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வீடியோல வந்து நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, பேபிமாக்கு வந்து காசு இருக்குங்கிற திமிர்ல வந்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம், வாங்கி வேஸ்ட் பண்ணலாம், ஹஸ்பண்டோட மணியை வேஸ்ட் பண்ணுது, அப்புறம் வந்துட்டு அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்குது, இப்படிங்கிற கமெண்ட் எல்லாம் நிறைய வருது. நான் முன்னாடியே சொல்லிட்டா, ஆல்ரெடி நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிசினஸ் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண போறேன். அதுக்குண்டான குவாலிஃபையை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேனே தவிர யாரை பார்த்தும் காப்பி அடிக்கல. ஒருத்தவங்க வாங்கினாங்கன்ட்டு நான் வாங்கல, யாரோட மணியும் வேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் வாங்கல. சரிங்களா? ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அதோட பேசிக் நாலேஜாச்சும் நான் கத்துக்கணும். அது இல்லாம நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நான் எப்படி கத்துப்பேன், அவங்களுக்கு எப்படி நான் பிசினஸை வந்து மேலும் நான் எப்படி கொண்டு போக முடியும், அதுதான். இப்ப ஆக்சுவலா இந்த யூடியூபே பாத்தீங்க அப்படின்னா இனிஷியேட்டா எதுவுமே தெரியாது. சரிங்களா? ஒரு யூடியூப்ல நம்ம வீடியோ பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் போக 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 வந்துட்டு இது அதுன்ட்டு வந்து நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து ரிசர்ச் பண்ணி இந்த கண்டென்ட் பண்ணா நல்லா இருக்குமா, அந்த கண்டென்ட் பண்ணா நல்லா இருக்குமா, எந்த கண்டென்ட் நமக்கு ஹிட் ஆகுதோ அது வழியாவே போவோம் அப்படிங்கறத நம்ம நாலேஜ்ல தான் நம்ம போனோம். அப்படி இருக்கும்போது நான் குக்கிங் பண்ண எனக்கு செட் ஆகல. அடுத்தது பாத்தீங்கன்னா கப்புள் பிளாக் மாதிரி போட்டு அது ஹிட் ஆச்சு. அதுலயே ஒரு படி வந்து ஃபேமிலி இன்க்ளூட் பண்ணேன், அதான் அதை விட ஹிட் ஆச்சு. அப்படிதான் வந்து நான் வந்து என் ஃபேமிலி யூடியூப் அந்த மாதிரிதான் வந்து நான் யூடியூபை கொஞ்சம் கொஞ்சமா வந்து டெவலப் பண்ணேன். அந்த மாதிரி இந்த டெய்லரிங் வந்து பேசிக்காவே நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன்னா தான் அதுல எப்படி ஸ்டிச் பண்றது, எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படுது, எவ்வளவு மெட்டீரியல் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கறது எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும். அப்படிங்கறதுனாலதான். இதனால நீங்க கமெண்ட் போடுறதுனால எனக்கு ஒரு விஷயம் இல்ல, நான் என் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனாலதான் இப்ப வந்து இதை சொல்ல வந்தேன். இல்லைன்னா சொல்லியிருந்திருக்க மாட்டேன். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணி நிறைய பேர் வந்து என்ன சப்போர்ட் பண்றீங்க. சப்போர்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்யூ சோ மச். அவர் ஒரு சில விஷயங்கள் பண்றாருன்னா அவர் காமெடிக்காக பேசுறாரு, மத்தபடி அப்படி பண்றவரு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருந்திருக்கணும், உனக்கு மிஷின் நான் வாங்கி தர முடியாது அப்படின்னு அவர் நின்று இருக்கணும். அவ ஏதோ ட்ரை பண்றா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பின்னாடி நின்று வாய் பேசினாலும் கூட நிக்கிறாரு. அத முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட சரி, அவ பிடிக்குது அப்படின்னாலும் சரி செய்யட்டும் அப்படின்னு நான் பண்ணிடுவேன். அது சும்மா நான் கிண்டலுக்கு நான் பேசிட்டு இருப்பேன், அவள்தான். அப்படி வேணும்னா வாங்க முடியாது, இப்ப கிளாஸ்க்கு போக கூடாது அப்படின்னு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். நான் வாங்கி கொடுத்துடுறேன், பட் கிளாஸ்க்கு போறதெல்லாம் கதைக்கு ஆகாது அப்படின்றத வந்து என்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். ஆன்லைன் கிளாஸ்ல நீ கத்துக்கிறதா இருந்தா கத்துக்கோ, இல்ல ஓரமா எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் கிளியரா சொல்லிட்டேன். அது நான் ஃபாலோ பண்றேன். இப்ப வந்து ஆன்லைன் கிளாஸ் இல்லாம நான் வந்து சரிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கறனால நம்ம வீட்டுக்கு வந்து சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடினேன். அப்படி தேடும் போது நமக்கு தெரிஞ்சவங்களா போனதுனால அவங்க ஓகே எனக்கு வீட்டுல வந்தே சொல்லி தராங்க போது இன்னும் கொஞ்சம் பெட்டர், நம்ம இன்னும் வந்து நல்லா பழகிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டேன். அந்த மாதிரிதான் நான் பண்ற ஒவ்வொரு பிசினஸையும் கொஞ்சம் அட்லீஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சுட்டு கத்துக்கலாம் அப்படின்றதுதான். ஏன்னா யூடியூப்ல நிறைய அடிபட்டு மெதிப்பட்டு மேல வந்ததுதான்.
எல்லாமே எடுத்தோடனே எல்லா இடத்துலயும் சக்சஸ் ஆயிடாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம கீழே இறங்கியே போவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் மேலே ஏறுவோம். ஏறின உடனே கீழே விழுவோம். திருப்பி அங்கிருந்து மேலே ஏறி ஏறி அதை விட ஹைட்டா வருவோம். அதுதான் எங்களோட வாழ்க்கையில வந்து இத்தனை வருஷம் ஹிஸ்டரியில நடந்துட்டு இருக்கே தவிர மற்றபடி அதுல நிறைய பாடங்கள் கத்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் அடிபடாம இருப்பேன் அப்படிங்கறதெல்லாம் எங்க லைஃப்ல இது வரைக்கும் நடக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் எல்லாருமே அப்படிதான் அடிபட்டு தான். அதுவும் மெயினா நம்ம அடி வாங்கி தான் மேல வரமே தவிர ஈஸியா எல்லாம் நாங்க மேலேயே வரல. ஈவன் இப்ப வீடு எடுத்துக்கோங்க. வீடு இப்ப நான் இப்ப 3 நாளா 2 நாளா நான் அப்செட்டா தான் இருக்கேன். சரியா? ஏன் அப்படின்னா ஒன் பை ஒன் நமக்கு வீடியோ பார்க்கும்போது ஐயோ இப்படி செஞ்சிருக்கலாமோ, ஐயோ அப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு முழு பில்டிங்கும் உருவாகினதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அதை பத்தி கவலைப்படுறதுனாலே ஒரு பிரயோஜனமும் இல்ல. பட் இருக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சில நேரம் பயமா இருக்கு. நல்லா பண்ணிடுவோமா, நல்லா வந்துருமா, நம்ம பண்ற ஐடியாஸ் எல்லாம் கரெக்டா இருந்துருமா, நமக்கு நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டா போயிடுமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நிறைய விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வெளியில சொல்ல முடியும், வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய பேர் கேக்குறீங்க பிரியாக்கு பர்சனலே எதுவுமே கிடையாதா, எல்லாத்தையும் வந்து வீடியோல சொல்லிடுது. நிறைய விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில வந்து பர்சனல் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்து நாங்க நிறைய சொல்றோம். நாங்க எப்படி க்ரோ ஆகுறோம், எங்க லைஃப் எவ்வளவு ஹாப்பியா நாங்க மாத்துறோங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறோம். அதுதான் ஒரு 5% தான். மீதி 95% நாங்க கஷ்டப்படுறது, நாங்க வந்து வாழ்க்கையில வந்து அவமானப்படுறது, அசிங்கப்படுறது, அப்புறம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், கீழே விழுகிறது, மேல வர்றது, அப்புறம் வந்து எங்களை கீழே முந்தியடிச்சு முன்னேறது, இதெல்லாம் வந்து எதையுமே வந்து நாங்க உங்ககிட்ட காட்டல. அதனால எங்க லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னா கேலி கிண்டலா இருக்குது. அவ்வளவுதான். அந்த கேலி கிண்டலை தாண்டி என் லைஃப் ஸ்டைல் இவ்வளவு தூரம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்க அப்படின்னா அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் குழம்பு சாப்பிட வந்திருக்கோம். எனக்கு பிடிச்ச நண்டு சாப்பிட வந்திருக்கோம். சந்தோஷமா செஞ்சு சாப்பிடுவோம். ஆமா. ஓகே, இப்போ இந்த டெய்லரிங் இதுலயே நானே சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேணாம், சுத்தமா பிடிக்கலன்னா கண்டிப்பா அதை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். சரி என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறா, சரி பண்ணிட்டு போறா. எவ்வளோ செலவு பண்றோம் இதுன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு 16,000 20,000க்குள்ள தானே வரும். வாங்கி கொடுப்போம், என்னதான் பண்றான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வேடிக்கை பார்ப்பேன். பண்ணாலன்னா ஓகே, வெல் அண்ட் குட், அப்ரிஷியேட் பண்ணுவேன். பண்ணலைன்னா கிண்டல் பண்ணிட்டு போயினே இருப்பேன். அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒன்று பண்ணிடுவேன், ஏதோ ஒன்று கொண்டு வந்துடுவேன், உருவாக்கிடுவேன். எதையும் நான் வாங்கி வேஸ்ட் பண்ணல. ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீட்டுல பண்ண முடியல என்னால. அதையும் மீறி நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்றது, எனக்கு பிபி ஜாஸ்தி ஆகும். எங்க கிட்ட இல்லாத திங்ஸ் இல்ல, எதையுமே இங்க வைக்க முடியல. எங்க வைப்பீங்க நீங்களே சொல்லுங்க. இப்ப வீடு கட்டிட்டு இருக்கோம், இங்க ஒரு செலவு பண்ணி அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து வச்சேன்னு வைங்களேன், அந்த வீடு வேஸ்டா தானே போகுது. அதனாலதான் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம இந்த வீட்டுக்கு எதுவுமே செலவு பண்ணக்கூடாது, இதுக்கு பதிலா ஒரு நல்ல வீடு நம்ம கட்டிக்கலாம். அப்ப நீ வாங்கிக்க வேண்டியதானமா, அதுக்கு முன்னாடி எதுக்குமா நீ வாங்கினு? எனக்குமே தெரியாது இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வரும், டிவி ப்ராப்ளம் இவ்வளவு வரும் அப்படிங்கிறது எனக்குமே தெரியாது ஃப்ரெண்ட். அது ஒன்னொன்னு இப்ப மாட்டும் போது தான் எங்களுக்குமே தெரியுது. ஐயோ இந்த பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை வருதா. ஈவன் ஒரு அயன் பாக்ஸ் கூட நம்மளால போட முடியலைங்க. அதுக்கு ஒரு லைன் மட்டும் கொடுத்து தனியா வந்து அதை மட்டும் செட் பண்ண. இது அத்தியாவசிய திங்க. இப்ப பாத்ரூம் வாசல்ல கொண்டு போய் வச்சு நான் ஓவனை வச்சோ ஏர் ஃப்ரையரை வச்சோ நான் குக் பண்ண முடியாது. அதனால இடம் பொருள் ஏவலுங்கிறது கொஞ்சம் இருக்கு. சரி, அதனாலதான் வேணாம் அப்படின்ட்டு நம்ம புது வீட்டுல போயிட்டு, அதுவுமே வந்து நான் ஒண்ணுதான் காசு கொடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இது நமக்கு செட் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஏற கட்டு. அது 6,000 ரூபாய்க்கு வாங்கணுமா? ஓடிஜி 6,500க்கு வாங்கணும். அந்த ஓடிஜி அது பெருசு இல்ல. ஓடிஜி இதுல வந்து அகோரா தானே. அகோரா வந்து ப்ரமோஷன் வந்தது. அது என்னது, அது பேர் என்ன? உஷா. நம்ம கிட்ட இருக்கிற ஓவன் வந்து உஷா ஓவன் சொல்லு, ஓடிஜி சொல்லாத. ஓடிஜி தான் வாங்கணும், ஓவன் வாங்கல. ஓவனுக்கு அடுத்தது தான் ஓடிஜி, ஓடிஜிக்கு அடுத்தது தான் ஏர் ஃப்ரையர். இப்போ ஓடிஜி வாங்கிருக்குமா நம்ம? இருக்கு. அப்ப அகோரால இருக்கிறது வேஸ்டா போச்சு. அகோரால இருக்கிறது ஏர் ஃப்ரையரா? ஓடிஜி எங்க? மேல இருக்கே. அப்படியா? ஏற்கனவே வாங்கினது அது காஸ்ட்லி. அது அங்க கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துன்னு வந்தது. அது ஒர்க் ஆகல. ஏன்னு தெரியல, ரொம்ப நாளா ஒர்க் ஆகாம போட்டு வச்சிருந்ததுனால அதுக்கப்புறம் போயிடுச்சு. அது தூக்கி போட்டுட்டோம். அது அப்பெல்லாம் அந்த நாலேஜே இல்ல. அப்ப இந்த மாதிரி வீடியோ பார்த்து அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு எல்லார் வீட்லயும் ஓவன் இருக்கும். அந்த மாதிரி வாங்கி ரீஹீட் தான் பண்ணிட்டு இருந்தேன் தவிர அதுல பொருள்கள் எதுவுமே மாதிரி எனக்கு தெரியல. அதனால ஓகேவா. இப்ப வந்துட்டு என்னன்னா ஓடிஜி வந்து இப்ப கேக் எல்லாம் நிறைய பேக் பண்றாங்க, நிறைய வீட்டுல குக்கீஸ் செய்யறாங்க.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப வீட்லயே நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் நிறைய வந்து மாடர்னா வந்து யூடியூப் பார்த்து நிறைய குக் பண்றோம் ஓகேவா. அதனால வந்துட்டு தான் சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இனி நமக்கு நீங்க இதுக்கப்புறம் என் ஃபேமிலி பெருசுதான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஆகாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, மோனாக்கு குழந்தை வந்தாலோ மௌலிக்கு நம்ம மேரேஜ் பண்ணாலும் எல்லா குழந்தைங்க பேரன் பேத்திங்க எல்லாருமே லீவுக்கு வருவாங்க. இப்ப குவார்டர்லி ஆஃப் இயர்லி லீவ் எல்லாம் வந்துச்சுன்னா அம்மா அப்பாங்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ இதுங்களை வருஷம் பூரா நம்ம பார்த்துட்டோம், எங்கேயாவது கொண்டு போய் தள்ளுவோம், கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்னு நினைச்சுன்னு எல்லாம் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போவோம். அதெல்லாம் உண்மைதான். சிக்கரை போட்டு வந்துடும். அப்படி இருக்கும்போது நான் குழந்தைங்க வரும்போது அந்த டைம்ல வந்து ஏதாவது செஞ்சு கொடுப்பேன்ல, அந்த டைம்ல இப்ப குழந்தைங்க எல்லாம் வரும்போது நம்ம ஏதாவது செஞ்சு கொடுப்போம், ஆசையா பேரன் பேத்திங்களுக்கு நம்ம கையால சமைச்சு கொடுப்போம். அப்படிங்கிறது அப்படி ஒரு ஏஜ் நமக்கு மாறிடுவோம் சரியா. இப்ப இருக்கிற ஏஜ்லயே இப்படியே வந்து நமக்கு ரத்தம் இருக்கும், இப்படியே நம்ம துள்ளின்னு இருப்போம்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஏஜ் ஆக நம்மளும் அடங்கி ஒடுங்கி ஒரு நாள் வீட்டுக்குள்ள உட்கார்ற நிலைமை நமக்கும் வரும் சரியா. அந்த டைம்ல வந்து பேரன் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது அதெல்லாம் வந்து 8 வயசு 9 வயசா ஆயிடும். இவங்க அம்மா அப்பா அங்க விட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சு கூட்டிட்டு போதெல்லாம் அங்கெல்லாம் அப்படிதான் போயிருக்கோம். நீங்களே எல்லாருமே போயிருக்கீங்க. அம்மா அப்பா வீட்டுல குழந்தைங்களை ஒரு மாசம் விட்டுட்டு அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுல விட்டுட்டு லீவ் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வந்து கூட்டிட்டு போவாங்க. ஒரு சில நேரம் அம்மாவே அங்க தங்கிடுவாங்க, ஒரு மாசம் வெக்கேஷன் லீவ்ல அம்மா வீட்லயே அம்மாக்களும் தங்கிடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நமக்கு வரும்போது அப்ப குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்போம், அதுக்குள்ள பிராக்டிஸ் ஆயிடுவோம். இப்பவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வடையெல்லாம் சுட்டது கிடையாது, சுட்டாலும் இவங்க சாப்பிடவும் யாரும் மாட்டாங்க. அப்படி இருக்கிற டைம்ல இப்ப மாப்பிள்ள வராருன்ட்டு வடையெல்லாம் சுடுறேன். நான் நிறைய விஷயங்கள் நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். சரி வந்தா அவங்க நமக்கு எப்படி செஞ்சு தராங்க, நிறைய அது இதுன்னு வெரைட்டியா செஞ்சு தராங்க, அப்ப நம்மளும் 4 வெரைட்டி அதாவது நம்ம ஊர் சைடு ஃபேமஸ் என்ன அது செஞ்சு தருவோம் அப்படின்னு நம்மளும் யோசிக்கிறோம். அவங்க நமக்கு யோசிக்கிறாங்கல்ல, ஐயோ நான் அவங்க ஊர் ஸ்பெஷல்லாம் நிறைய செஞ்சு தரணும்னு அவங்க நினைச்சு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிஷ் மாத்தி செய்யறாங்க. அதே மாதிரி நம்ம ஊருக்கு நம்ம அவங்க வரும்போது ஒன்னொன்னு ஸ்பெஷலா செஞ்சு தரணும்னு நினைக்கும் போது ஒரு விஷயங்கள் தேவைப்படும் போது அந்த டைம்ல இதுல ஏதாவது கேஸ் செஞ்சு தருவோம், அதுல ஏதாவது செஞ்சு தருவோம் அப்படின்னு தான் மாறுமே தவிர இதுக்கப்புறம் வந்து சமைக்காம டிமிக்கி அடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நீங்க நடக்காதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்பவே ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரம் நான் சமைக்கலன்னா 1200 ரூபாய் 300 ரூபாய் 1500 ரூபாய் செலவாகுது ஒரு நேரத்துக்கு. கரெக்டாப்பா? அதெல்லாம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேரம் செலவு பண்ணலாம், டெய்லி எல்லாம் சமைக்காம எல்லாம் சுத்தி நிற்க முடியல. அப்படியே கடையில நமக்கு சாப்பிட்டாலும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஒத்துக்கவும் மாட்டேங்குது. லைஃப் எப்பயுமே ஒரே மாதிரி பாடத்தை கற்றுக் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கு. இந்த நிமிஷம் நல்லா இருக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியுது இல்லை. என்ன சொல்றது, நம்மளை தாண்டி நமக்கு விதி வருது அப்படின்னாலே கடவுளே வேற மாதிரி பண்றாரு. கொரோனா வருது, அது வருது, இது வருது, ஏதோ ஒண்ணு வருது. கரெக்டா? அந்த மாதிரி லைஃப் வந்து காலையில உனக்கு என்ன வந்தது, திடீர்னு கோல்டு வந்ததா? ஏன் இல்ல திடீர்னு என்னமோ பெரிய இது மாதிரி பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அத வந்து நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. அதுவும் இல்லாம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துக்கணும். அவ்வளவுதான். அததான் நாங்க பண்றோம். அத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. மென்டல் மாதிரி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா இல்ல வந்துட்டு காசோட அருமை தெரியலன்னு தெரியுதா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. நாங்க லைஃப ஜாலியா என்ஜாய் பண்றோம், அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். நீங்களே பாத்துருப்பீங்க, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஜீரகம். இது காரம் ஜாஸ்தியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகாத்தூள், அதனால கம்மியாவே போடுவோம். இதுல வந்துட்டு ஜீரகம், பெப்பர், ஜீரகம் எல்லாம் போடணும். அதை அரைச்சுதான் போடணும்னு நினைக்கிறேன். அதை அரைச்சிட்டு வரேன். இப்ப என்னன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மள அறியாமே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்ப இந்த வயசுல எனக்கு எடுத்துக்கோங்க. நான் முதல்ல வந்து எனக்கு பட்டர் நானும் பட்டர் சிக்கனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல என்னால மெல்ல முடியல, இந்த பல்லு வலினால மெல்ல முடியல. இதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு மெல்ல முடியல. ஏஜ் ஆக நமக்கு பிடிக்கிற விஷயத்த நம்மளால செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு தோசை திங்கிறதுக்கும் ஒரு என்ன சொல்றதுப்பா ஒரு இட்லி திங்கிறதுக்கும் சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆமா, உண்மைதான். இன்னொரு பாயிண்ட், இன்னைக்கு ஆக்சுவலி நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது கேட்டேன், உங்ககிட்ட தான் கேட்டேன், நீனு ஏன்னா பேசாம இன்னைக்கு வெளில போயிடலாம், வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மௌலி வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே தங்கறது இல்ல, அது எங்க கூட வெளிலலாம் வர்றது இல்ல. அதான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் போவான் வருவான்.
சரி இன்னைக்கு வீட்டில் தானே இருக்கிறான், ஒரு மூவி போகணும்னு சொன்னான் ஃபென்டாஸ்டிக் 4. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாமான்னா வேணான்ட்டான். நானும் நான் ஒரு வாரமாவே கேட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போனா அன்னைக்கு நாங்கள் வெளில போனோம் தெரியுமா, அன்னையிலேருந்து பீச்சுக்கு போகலான்னு கேட்டுன்னு இருக்கேன். இப்போ வரைக்கும் என்னை யாரும் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் அம்மா இன்னைக்கு ஈவினிங்காவது கூட்டிகிட்டு போ, சாப்பிட்டுட்டு வேணா சாப்பிட்டதை இருக்க மிச்சம் மீதி எடுத்துட்டு போய் பேக் பண்ணி அவங்க உட்காந்து சாப்பிடுவோம். சரி ரைட் ஓகே ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கோட தத்துவம், ஸ்டோரி, கருத்தூசி எல்லாமே தான். ஓகேவா, எங்க லைஃப் இப்படிதான் போகுது. திரும்ப திரும்ப வந்து நீங்க கேட்டாலும் எங்க கிட்ட திரும்ப திரும்ப இதே பதில் தான். இப்படிதான் இருப்போம், அவ்வளவுதான். இப்படிதான் நாங்க இருப்போம். நாங்க யாருக்காகவும், ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் அதுதான். யாரும் மாறவும் வேணாம். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அதை நம்ம அனுபவிக்க முடியாம போயிடும். அதனால நம்மளே அனுபவிச்சுப்போம். ஆமா. சரி, இதில் அப்படியே வேகட்டும்ப்பா. சரியா, இதுல வந்து ஜீரகம் மரம் முக்கியமானது பண்ணவே இல்லையா? என்ன அது? என்னது? மட்டனா? இது கடைசியா வர இதெல்லாம் வச்சுட்டு விட்டுட்டு வர அதெல்லாம் வெந்து இருக்கிற டைம்ல இத சிக்கன் மசாலா ஆட் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சி சிக்கன் மசாலா. சோ இன்னைக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சிக்கன் அண்ட் நண்டு அண்ட் மட்டன் கோலா உருண்டை. எஸ், இப்போ நிஜமாலே ஒரு எல்லா இடத்துலையும் மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்டா எங்கேயுமே நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை எல்லா பக்கமும். அதுக்கு பேசாமல் நம்மளே செய்வோம். போன வாட்டி வடை உருண்டை மாதிரி பண்ணிட்டோம் நாங்கள், பருப்புலாம் போட்டு. அது நல்லா இருந்தது. ஆனால் மட்டன் கம்மியாக போட்டுட்டேன். இப்போ மட்டன் ஜாஸ்தி வாங்கி வந்திருக்கேன். மெட்டீரியலை கம்மியாக போட்டு வெறும் மட்டன் கோலா உருண்டையாக பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னொரு மெசேஜ் பார்த்தியாப்பா? அது பார்த்துட்டேன், சொல்கிறேன். இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணி இதையும் வதக்கிப்போம் நல்லா. ஓகே, என்னப்பா வாங்கிட்டு வரும்போது நண்டு அவ்வளோ பிச்சுந்தாம இருந்தது, சதையெல்லாம் கிளீன் பண்ணிட்டா திரும்ப ஆகிப்போச்சு. என்னமோ அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து சதையோட வரும், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சதை இல்லாம வரும்ன்றாங்க. நண்டு எப்ப போனாலும் சதை இருக்க மாட்டேங்குது. ஆமா, இப்பதானே முடிஞ்சுது. நேத்து கூட என்னமோ அமாவாசை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்களே, நேத்தோ முந்தா நேத்தோ. ஆனா எப்பயுமே அங்க ஓஎம்ஆர் வீட்டுல இருக்கும்போது சாப்பிட்ட நண்டு எல்லாம் வேற லெவல் டேஸ்ட். அதெல்லாம் உயிரோட பிடிச்சு வந்து துடிக்க கொள்றோம் பாத. அதனால நீங்க இப்படி பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த இது வந்து இதுக்கு ஏதாவது இதுலயே வாங்கிருக்கலாம். என்ன சொல்றது, காசு குத்தி இந்த புல்லட் ஜார் வாங்கி இருக்கலாம். எனக்கு அகாரால வந்து ப்ரொமோஷன் வந்தது, நல்லா இருக்கு, வலிக்குது, சூப்பரா இருக்கு. ஏன் காசு வேஸ்ட் பண்ணுவான்ட்டு இதுதான் வச்சு யூஸ் பண்றேன். இதை விட இன்னொன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து புது வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணணும்னு எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி இதே புல்லட் ஜார் பெருசு வந்திருக்கு, அதை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இங்க சரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இதை யூஸ் பண்ணி இதை முடிச்சு கட்டிட்டு அங்க போயிட்டு நம்ம புதுசு எடுத்து வச்சுக்கிறோம், அதை வச்சிருக்கேன். இந்த மாதிரி ப்ரொமோஷன் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டா இருந்தா நான் யூஸ் பண்றேன். இப்போ வந்துட்டு ஜீரக மிளகா அரைச்சேன், அதை ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் மஞ்சள் தூள், லைட்டா வந்து மிளகாத்தூள். இதுலயே கொஞ்சம் தொக்கு வரா மாதிரி வை, புரியுதா? தேங்காய் அரைச்சி கொஞ்சம் தொக்கா பண்ணிடுவேன், நல்லாதான் இருக்கும். அது சரியா, இது அதுக்கப்புறம் இதுல வந்து பெப்பர் ஆட் பண்ணுவேன் லாஸ்டா. அதனால இதுல ரொம்ப காரம் போட்டா காரமா இருக்குன்னு, அதனாலதான். சரியா, இதுல வந்து குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். எப்படி தொக்கு கரெக்டா தண்ணி வருதா? சரிதா பாரு. இதுல ஆச்சி கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஓகேவா யூஸ் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நம்ம நண்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. நான் நானே க்ளீன் பண்ணிடுவேன். அதனால் நம்ம நண்டு க்ளீன் பண்ணி வச்சதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுருவோம். நிறைய பேர் வந்துட்டு முதல்ல சமையலை கற்றுக்கோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நீ டெய்லரிங் கற்றுக்கிறது இருக்கட்டும் அப்படின்னீங்க. எனக்கு சமையல் தெரியும், செஞ்சால் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் செய்யலை. இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஆள் வராங்க நம்ம வீட்டுக்கு. ஏன்னா இப்போ சம்மந்தி ஆள், ஏன்னா இந்த வீடு சின்ன வீடா இருக்கிறதுனால அவங்களுக்கு வர கம்ஃபர்ட்டா இல்லை. வந்தாலுமே நம்ம ரூம் போட்டு கொடுக்குறோம். நம்ம பெரிய வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்களும் அடிக்கடி இங்க வருவாங்க, நம்மளும் அங்க போறது தான். நீங்களே பாக்குறீங்க, நம்மளும் அங்க போய் தங்குறது தான். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களுக்காக ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு டிஷ் நான் ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே நீங்க இதுக்கப்புறம் பாப்பீங்க. அந்த மாதிரிதான் நடக்கும். அதனால வந்துட்டு உனக்கு சமையலே தெரியல அப்படின்றாதீங்க. நான் சமைக்கிற சமையல் ஏனோ தானோன்னு இருந்தாலும் டேஸ்ட் இருக்கும், சாப்பிடுற மாதிரி இருக்கா, எடுத்து கொட்டுற மாதிரி இல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கு, காலி ஆகுற மாதிரி தான் இருக்கும். அதனால எனக்கு டேஸ்டா தான் இருக்கும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நான் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன்.
ஆனா நிஜமாலே இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விழுறதுனால மறந்துட்டு யோசிச்சு செய்யற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பிரியாணி எல்லாம் கைக்கு நல்லா வந்து சூப்பரா வந்து நின்றுது. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி வர்றதே இல்ல. டெய்லி பிரியாணி சாப்பிடுறோங்கிற ஃபீல் எங்களுக்கே வந்துச்சு. ஐயோ இந்த வயசுல இவ்வளவு பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகுறது. உண்மைதான். நீங்க பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ எல்லாம் ரெகுலரா வாரத்துல 3 நாள் பிரியாணி வரும். மட்டன் பிரியாணி வரும், சிக்கன் பிரியாணி வரும். ஆனா பிரான் பிரியாணி எல்லாம் செஞ்சது இல்ல நாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ஃபிஷ் பிரியாணி செய்யலான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய யூடியூப்ல பாக்குறோம், நிறைய எல்லாம் ட்ரை பண்ணுவேன். நிறைய ட்ரை பண்றதெல்லாம் பாருங்க. ஏன்னா இப்ப செஞ்சு கொடுத்தா திங்கிறதுக்கு ஆள் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸ் நம்ம டம்ளர் அரிசி போடுறோம்னா அது வேஸ்ட் ஆகாம சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும். சரிங்களா? அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்ப 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டா காலி ஆயிடும். இப்ப பாப்பா இல்ல அப்படின்றதுனால மிச்சமாகும். அதுவும் இல்லாம எங்களுக்கு அது வேற எதுவுமே செய்யறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. இவன் வேற இவன் எடுத்துட்டு போயிடுறான்னா வீட்டுல அவ ஒருத்தி காலகாலன்னு பேசினே இருப்பா. இப்ப அவளும் இல்ல, நாங்க 2 பேர் தான். சீரியஸாவே வந்து கஷ்டமா இருக்குது. அவ ஊருக்கு போனா அந்த ஊருக்கு போயிட்டு எப்படா வருவா அப்படின்னு உட்கார்ந்து இருப்போம். அதனால வந்துருவா அப்படின்னு வந்தா ஒரு 2 நாள் காலகாலம் இருக்கும்போது எனக்கு அது தெரியறது இல்ல. இப்ப என்னன்னா அவ இப்ப அங்க போய் செட்டில்டு ஆயிட்டா. இதுக்கப்புறம் வந்துட்டு அவ எப்ப வருவாளோ அப்பதான் வருவா. நாம எப்ப போக முடியுமோ அப்பதான். நாங்க 2 வாரமா இப்ப போலாம்னு அப்படியே தள்ளி போகுது. சரியா? இப்ப இந்த வீக் கூட மவுடிக்கு லீவு நான் திங்கலாம். அப்ப கூட நினைச்சேன் இன்னைக்கு நேத்து காலையில கிளம்பலான்ற பிளான் எல்லாம் கூட யோசிச்சேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படி ஸ்மெல் சூப்பரா இருக்கும். நண்டுலாம் எப்பயுமே வேற லெவல் தானுங்க. அதுல எந்த மாற்றம் எடுத்தும் கிடையாது. நண்டு மட்டும் அது ஏன்னா அது ரொம்ப ஓவரா பயங்கர இதுவா இருந்தது. அந்த நண்டு மொரட்டு நண்டா இருந்தது. நாக்கெல்லாம் பிடிச்சி கிழிக்குது. ஓ ஆமா அது கொஞ்சம் சரியில்லாத நண்டாயிடுச்சு. கரெக்ட். ஏதோ ஒரு நண்டு மட்டும் கரண கொடூரமா இருந்தது. அதனால யாருமே சாப்பிட பிடிக்கல. கவுச்சி வாசம் அடிச்சது, சாப்பிடவே முடியல. குழம்பு ஃபுல்லா நாத்தம். இப்ப நம்ம பெப்பரை ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இது கொதிக்கட்டும். இது புது நண்டு இல்ல? இது புது நண்டு. நாத்தடிக்கு எப்பயுமே வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே சண்டே இந்த 3 நாள் தான் ஆகணும். நடுவில் நம்ம வாங்கி சமைச்சோம்னா அது பழைசா தான் இருக்கும். சரி, இது கொதிக்கட்டுமா? அவ்வளவுதான். இதுவும் கொதிக்கட்டுமா? இது அவ்வளவுதான். இது ஓவர். இன்னும் 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அதோட வேற லெவல்ல இருக்குது. இப்ப வந்து என்னன்னா அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்தது என்ன பண்ண போற? மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறேன். செய்முறை பாத்துக்கினியா? செய்முறை பாத்துக்கினேன். ஃபர்ஸ்ட் மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம். ஏன்பா? தண்ணி விடும்ல. ஓ சரி ரைட். ஆமா லாஸ்ட் டைம் செஞ்சது கரெக்டா அந்த தண்ணி இல்லாம எனக்கு வந்தது. ஆமா கரெக்ட். அதனால இதை வேக வச்சுட்டு இருக்கோம். மட்டனை நண்டு வேற லெவல்ல கொச்சினுது. சிக்கனும் கொச்சினுது. கொத்தமல்லி தலையை போட்டாச்சு. அப்படியே சுண்டுச்சுன்னா அந்த கொத்தமல்லி ஸ்மெல் அப்படியே வரும். அதை விட நம்ம ஒரு பவுல்ல எடுத்துன்னு போயிடலாம்ப்பா. ஹோட்டல்ல வைப்பாங்கல்ல பவுல்ல அப்படியே கிரேவி. நம்ம இதுல சாப்பிட்டோமே என்ன திண்டுக்கல் பிரியாணி ஒரு பவுல்ல அப்படியே குத்தாங்கல்ல, அது மாதிரி என் பங்கு என் பவுல்ல போட்டு கொடுத்துரு. மேலே இதெல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் திருவிட்டு அப்படியே அந்த ஸ்மெல்லே சாப்பிடணும். இதா நான் இப்போவே வந்து பங்கு பிரிச்சிட்டேன். 4 நண்டு உனக்கு, 1 நண்டு எனக்கு. மட்டன் கோலா உருண்டையில பூராமே உனக்கு தான். அது ஒழுங்கா செய்யணும். இப்போ மட்டன் கோலா உருண்டை நம்ம ஒரு 1 கிலோ மட்டன் கொத்தி வாங்கின்னு வந்து பெரட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் பண்ணி சரி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, எப்போ வேணாலும் எடுத்து உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். இல்லை கரெக்ட் தானே? ஒரு 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம்லாம் இருக்காது. 2 days once மாற்றணும். அப்படியா? அப்போ 1 வாரம் 10 நாள்லாம் வச்சுக்க முடியாது. 1 கிலோவில் எத்தனை உருண்டை வரும்? ஒரு 40 வருமா? ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு என்னன்னா 20லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக 2 நாளில் தீத்துருவேன். இது என்னப்பா இத்தினோண்டு மட்டனு, 1/4 கிலோ மட்டனு. இது 1/4 கிலோ கூட கிடையாது. என்ன சாமான எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் சாப்பிட்றதே முதல்ல உடம்புக்கு கெடுதல் தான். நான் தான் என்னென்ன லைட்டாக 1/4 பாயில் 1/2 பாயிலில் போட்டு குழம்புல போட்டுடலான்ற, நீ கேட்க மாட்டேற. ஃபைனலி வி என்டர் டு ப்ரிப்பேர் தி இதெல்லாம் வந்து கோலா உருண்டைக்கு இதெல்லாம் சரியா போட்டனா? ஐயோ பரவாயில்ல, காம்போடு தான் அனுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்கேன் பாரு, இது
பட்டை கிராம்பு அப்புறம் வந்து மிளகு சோம்பு ஏலக்காய் சரியா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதை ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா கொஞ்சம் எடுத்துக்கலாம். பவுடர் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம் முறை ஏன்னா இதெல்லாம் போட்டோம்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிடும், தண்ணி விட்டுரும். இது வந்து இப்படி ஆயிடுச்சா சரியா. இதுக்குள்ள இப்ப வந்து வெங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டா கொரப்பா எடுத்துக்கணும். போட்டு இன்னும் தக்காளி மாதிரி தொக்கு மாதிரி பண்ணிடக்கூடாது. ஓகே, லைட்டா ஒரு திருப்பி எடுத்துக்கணும். மட்டன் அரைக்கிறது மட்டன் இங்கே போட்டு தான் அரைப்பேன். இது உள்ள மட்டனை போட்டணும். மண்டையை யோசிச்சு நீ செய்யறியா இல்ல ஏதாவது வீடியோ பார்த்து செய்யறியா? யாரோ ஒரு செஃப் இருந்தாரு, அவர் பேர் என்ன தெரியல, அவரு சிவராமன் நினைக்கிறாரு. ஓ செஃப் சொன்னாரா? ஓகே, அவரு சொல்லியிருந்தாரு, அவர் இந்த மாதிரி தான் செஞ்சிருந்தாரு. அப்ப செஃப் சொல்லி செய்யறதுன்னா வேற லெவல்ல தான் இருக்கும். ஓகே, இதை அரைச்சி எடுத்துக்கோ. இப்படியே நீ ஆட்டி குலுக்கி ஒவ்வொரு மட்டனா கீழே உழ வச்சிடாதப்பா. கொடுத்த வேலையை கரெக்டா செய்ய பண்ணினு. கடலை மாவு வேற, பொட்டுக்கடலை மாவு வேற. பொட்டுக்கடலைன்னா உடச்சக்கடலை தான்ப்பா. இது உடச்சக்கடலை மாவா இல்லையான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தால் ஃபிளார்னு போட்டுருக்கு, கூகுள்ல போட்டு பாரு. பெங்கால் கிராம் தால் ஃபிளார். சரி, கூகுள்ல போட்டு பாருன்றல்ல. போட்டு பாக்குறேன். உடச்சக்கடலை மாவு வேற, கடலை மாவு வேற. ஓகேவா? இதெல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சு இப்ப வச்சாச்சு சரியா. இப்போ உருண்டை புடிச்சு நம்ம போடணும். நான் பிடிக்கிறேன் உருண்டைய, நீ பெத்தையா புடிச்சு 4 உருண்டை வாயில விட்டா சரியா. இப்ப அடுப்ப சிம்ல வை, எண்ணெய் காயட்டும். அதான் இதுதான் உருண்டை. எவ்வளவு உருண்டை வரும்? ஒரு 20-25 10 தான் வரும். 10லாம் எந்த மூளைக்குப்பா? நான் என்னப்பா பண்றது? நீ 100 கிராம் வாங்கி வந்திருக்க. ஏய் 150 கிராம் வாங்கினேன். நீ சமைக்கும் போது எப்படி கண் கொத்தி பாம்பா பாத்துட்டு இருக்க. நீ சமைக்கும் போது உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணா கத்துறல்ல, அந்த மாதிரி தான் நான் வேடிக்கை பார்த்துன்னு போது என்ன டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு கோவம் வருது இல்ல. சும்மா பாம்பு மாதிரி அப்படியே இதவே ஒத்து பாத்துனுங்கிறாரு. பச்சை மாவு இது கண்குத்தி பாம்பு மாதிரி இல்ல. எத்தனை உருண்டை வரும்? இது 10மா நமக்கு வாய்க்கு பத்தாதா? பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, கண்டிப்பா டேஸ்ட்டும் வேற. உப்புலாம் போட்டியாப்பா? டேஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். கம்மியா வாங்கிட்டு வந்துட்டுமோ திரும்பி போய் வாங்கிட்டு நல்லா இருந்தா இதே மாதிரி நாளைக்கு நீயே செய்ய. பார்த்துட்டு என்ன பண்ணேன்னு. ஓகே, வீடியோ இருக்குது இல்ல. அப்புறம் என்ன, ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து கொத்தி வாங்கிட்டு வந்து போர் அடிக்கும் போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை சாப்பிடணும். ஏறினே இருக்கும். இத்தனோண்டு உருண்டைக்கெல்லாம் ஏற போதா? எண்ணெயில ஃப்ரை பண்ணி சாப்பிட கூடாதுப்பா. ஏர் ஃப்ரையர் எடுத்து உள்ள வச்சு ஃப்ரை பண்ணுவேன். அத வேணா பண்ணலாம்ல. ஃப்ரை பண்றது இல்ல, ஆனா அது இந்த டேஸ்ட் வராது. எண்ணெயில ஃப்ரை பண்ண டேஸ்ட் வராது. பரவாயில்ல, மொத்தத்துல மட்டன் இருக்குது இல்ல. என்னப்பா இது? 3, 6, 10 தான் வருது. எப்படி 11 இருக்குது. சரி, 1 டேஸ்ட் உருண்டைக்கு போயிடும். சரி போடலாமா? போடலாம். கடவுள் மேல பாரத்தை போட்டு பிரிஞ்சு எண்ணெய்க்குள்ள பிரிஞ்சு ஓடிச்சு எரிச்சல் ஆயிடுவேன் நானு. எப்படி இருந்தது என்னோட கோலா உருளை கலர்? பாக்குறதுக்கு அப்படியே அம்சமா இருக்குது. வாயிலிருந்து ஷைன்னு ஊத்துது எனக்கு. எதுக்கு ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பாக்குங்க. இருப்பா அவசரப்படாதப்பா. நொர அடங்குனா வெந்துருச்சுன்னு அர்த்தம்பா. இதுல வெறும் இதுதானப்பா, அதனால சீக்கிரம் வெந்துரும்பா. ஆல்ரெடி நம்ம இப்ப மட்டனை தான் வேக வச்சுட்டோமே. சரி ஓகே, எடு. கொஞ்சம் தீஞ்ச மாதிரி வருது. அது கலர் வந்து நம்ம அப்படிதான் போல. இல்ல தீயெல்லாம் இல்ல. ஹோட்டல்ல கொடுத்தாலும் இந்த கருப்பு கலர்ல தான் தீக்கின்னு வரானுங்க. அப்புறம் எனக்கு தெரியும். சாப்பிட்டு சொல்லு. நான் இப்ப போடுறேன். இதை போடு. உள்ளெல்லாம் ஆல்ரெடி மட்டன் எல்லாம் வெந்துதான் இருக்குது. ஆனா உள்ள இருக்கிற மசாலா கொஞ்சம் வேகணுமோன்னு எனக்கு மூத்த வந்து அது கொஞ்சம் எண்ணெயா போட்டதுனால அப்படி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இது 2வது அடைசல் போடுறது. நல்லா இருக்குல்ல? செம்மையா இருக்கும். இது ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெடிச்சிருந்தது. சரி வெடிச்சிருக்குதுன்னு எடுத்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்டாவா இருக்கும். இப்ப எனக்கும் கொடுக்கணும்ப்பா. இவ்வளவு டேஸ்டாவா இருக்கும். வாயில ஒட்டணும் கூடாது. சண்டே சமையல் ரெடி. எஸ். கிட்ட வந்து காட்டு என்ன செஞ்சிருக்கேன்.
மட்டன் கோலா உருண்டை, அதுக்கப்புறம் நண்டு வறுவல், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை தொக்கு, அப்புறம் ஒயிட் ரைஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து நண்டு இதாப்பா, நண்டு உன்னை எப்படி கூப்பிடுது பாத்தியா? நண்டு கூப்பிடுது பாரு, என்ன கோலா உருண்டையும் சேர்த்து கூப்பிடுது. ஒண்ணு போதும். அதுக்கு மேல கேட்டாலும் வைக்க மாட்டேன், தொக்கு தான் வைக்கிறேன். தொக்கு வை. எல்லாமே வேற லெவல் டேஸ்ட் ஃப்ரெண்ட். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கோலா உருண்டை வந்து கடையே தோத்துச்சு ஃப்ரெண்ட், சீரியஸாவே தோத்துச்சு. சூப்பரா இருக்குது. இப்படி சமைச்சு பாருங்க உங்க வீட்லயும். சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கும், சாப்பிடுவீங்க, வெயிட்டும் ஏறுவீங்க. ஆமா, ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் செய்யறது. ஒன்னும் பெரிய ஒண்ணு இது கிடையாது, ஈஸியா இருக்குது. குவான்டிட்டி கம்மின்றதுனால ஈஸியா இருக்குப்பா. குவான்டிட்டி ஜாஸ்தியா செய்யறவங்களுக்கு எல்லாம் டஃபா தான் இருக்கும். ஓகே, மேபி அப்படி இருக்கலாம். அப்புறம் வந்து நான் சிக்கன் தொக்கு லாஸ்டா சாப்பிட்டு வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். மௌலி வருவான், கேம் விளையாண்டுருக்கான், அவனும் வந்து சாப்பிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு சண்டே சமையல் இதுதான். நீங்க எல்லாம் என்ன சமைச்சிங்க அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.